காலையில இருந்து என்ன ஒரே ஏப்பமா வருது? ஒருவேளை பசி ஏப்பமா இருக்குமோ? காலையில இருந்து இன்னும் ஒண்ணு திங்கல, அதான் ஏப்பம் வருது போல. ஜான்சினா, உடாதரா உடாதரா, அட்ரா 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 அவனை. அப்படிதான் போடு, ஸ்மாக்க போடு, ஸ்மாக்க போடு. டிஷ்யூ, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். ஐயோ எம்மோ, என் இடுப்பு உடஞ்சிருச்சு. டபிள்யூ பார்த்த ஆர்வத்துல பின்னாடி இருக்க சோஃபாவை மறந்துட்ட நீ. எப்பா எம்மா, இந்த வயிறு வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்குப்பா. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை தானே. சரி, பத்ரகாளி வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஏதாவது ஆடு கறின்னு செஞ்சு வச்சிருப்பா. போய் ஒரு வெட்டிவிட்டு வர வேண்டியதுதான். பத்ரகாளியத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. ஒரு அண்ட சோறு எடுத்து சின்ன குண்டம் குழம்பு ஊத்தி வலை இலையில் போட்டு வை, நெட்டவள்ளி சாப்பிட வர. பத்தக்கா பத்தக்கா பத்தக்கா. என்னடி நெட்டவள்ளி, வாடி. என்ன உள்ள வரும்போது என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டே வர்ற? என்னக்கா நீ இப்படி கேட்டுவிட்ட? நான் உன்னை கூப்பிட கூடாதாக்கா, சும்மா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது என்னடா ஆச்சரியமா இருக்கு? எப்பவும் எலியும் பூனையுமா இருக்கிற உன் ரெண்டு பிள்ளைகளும் இன்னைக்கு தேனும் பாலுமா இருக்குவோ பாரு. ஏட்டி, கண்ணு வைக்காதடி. நீ கண்ணு வச்சே தான் என் பிள்ளை ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குது எப்ப பார்த்தாலும். டேய் சுபினு, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? உங்க அம்மா தான் ஏதோ தெரியாம பேசுறாங்கன்னா நீயுமாடா? சரி பத்தக்கா, என்ன வேலையெல்லாம் முடிச்சிருச்சா? சமைச்சு முடிச்சாச்சா? கோழி குழம்பு ஆட்டுக்கறி வாசனையில வீடே மணமணக்குதே. ஆமாண்டி, இன்னைக்கு சீக்கிரமே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பிள்ளைகளும் வேற காலையில இருந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுவோ, அதான் காலையிலே கறி கடைக்கு போய் ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் வாங்கிட்டு வந்து சீக்கிரமே குழம்பு வச்சுட்டேன். அதான் நான் பார்த்தேன், இந்த அத்தை காரணம் இல்லாம வீட்டுக்கு வராது. என்ன நெட்டவள்ளியத்தை, கோழி குழம்பு வாசனை மூக்க பிடிச்சி இழுத்துட்டு வந்துருச்சோ? இல்லையா பின்ன, பத்தக்கா வைக்கிற குழம்பு வாசனை 10 தெருவு தாண்டியில வாசனை வரும். அதுவும் இன்னைக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறியும் வேற. சொல்லவா வேணும்? இவங்க வைக்கிற கறி குழம்பு வாசனை 10 ஊருக்குள்ள மணமணக்குது. அது மணக்குதோ இல்லையோ, நீ நல்ல கதை விடுறத. சரி, அதை விடுங்கடா. பத்தக்கா, எனக்கும் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு எடுத்துருவாங்க. உன் கையால சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. அச்சச்சோ, செத்த முன்னாடி வந்திருக்க கூடாதாடி. இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோம். கொஞ்சோண்டு சோறு இருந்துச்சு, அதையும் இப்பதான் நாய்க்கு வச்சேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா எங்களோட சேர்ந்து நீனும் சாப்பிட்டுருக்கலாம். என்னது, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? என்னது, பிரியாணியா? ஆமாடி நெட்டவள்ளி, நாளையில இருந்து பரோட்டாசி ஆரம்பிக்குதுல, இன்னைக்கு ஒரு நாள் தான் திங்க முடியும், அதான் பிரியாணி செஞ்சுட்டேன். என்னது, நாளைக்கு புரட்டாசியா? அட பாவிங்களா, என்னடா இப்படி ஷாக்குக்கு மேல ஷாக்கா குடுக்குறீங்க? எங்க வீட்லயும் வேற ஒண்ணும் சமைக்கலையே. நான் இனிமே எங்கடா போவேன் சோத்துக்கு? அதுவும் கோழி காலை பொரிச்சு வச்சிருந்தாங்க பாருங்க அம்மா, அப்படி இருந்துச்சு. டேய் போங்கடா, என்ன வெறுப்பேத்துறீங்களா? போங்கடா, நான் எங்க வீட்டுக்கே போறேன், போங்கடா. அச்சச்சோ, எடி நெட்டவள்ளி நில்லுடி, எடி நில்லுடி. லே, ஏன்டா இப்படி பண்றீங்க? பாவம்டா அவ. ஏமா நீ சும்மா இருமா, எத்தனை தடவை அந்த அத்தை நம்மள வெறுப்பேத்துனுச்சு. இன்னைக்கு அது வயிறு எரிஞ்சு சாவட்டும், நீ விடுமா. அட பாவிங்களா, நீங்களுமா? இதுங்கெல்லாம் என்ன கலாய்க்குதே. நான் போற வர இடத்துலலாம் ஆடும் கோழியுமா இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? ஏய், ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். இருங்க, நான் உள்ள போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னது, நம்ம டோப்பா மண்டை ஆட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஓ, ஒருவேளை டோப்பா மண்டையோட ஆடா இருக்குமோ? ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம கையில வேற காசும் இல்ல. கறிக்கு என்னடா பண்றதுன்னு நினைச்சோம். இந்த ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? ஆட்டை களவாண்டுட்டு போனா கண்டுபிடிச்சிருவா. அந்த குட்டியை மட்டும் ஆட்டையை போட்டு போயிருவோம். குட்டிக்கு 4 நல்லி எலும்பு மட்டும்தான் இருக்கும் போல. சரி பரவாயில்ல, நல்ல இளம் ஆட்டக்கறியா தான் இருக்கு. நெட்டவள்ளி, தூக்கிரடி தூக்கிரு. சி, எதுக்கு கத்துற? வாய மூடு. நீ கத்துல அந்த டோப்பா மண்டையே வெளியே வந்துருவா போல. எதுக்கு இந்த ஆடு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு? என்ன ஒரு ஆடு தான் இருக்கு, இன்னொரு ஆடு எங்க? தூக்கிட்டு போனவள நான் சும்மா விட மாட்டேன், கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்குடி உங்களுக்கு. ஆடு கிடைச்சிருச்சு, கோழிக்கு என்ன பண்றது? அட, கோழியும் கிடைச்சிருச்சு. நெட்டவள்ளி, இன்னைக்கு ஒரு ராசி பலனுக்கு வெற்றின்னு போட்டிருக்கும் போலயே. காலையில இருந்து நீ நினைச்சதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குதேடி. பின்றியடி நெட்டவள்ளி, பின்றியே. யாரு வீட்டு கோழின்னு தெரியலையே. ஓ, நம்ம லட்சுமி வீட்டு கோழி தானா? 1 2 3 4 5. என்ன லட்சுமி, என்னமோ எண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது ஒண்ணுமில்ல நெட்டவள்ளி, நேத்து ஒரு கோழி கொஞ்சம் பறந்து தூக்கிட்டு போயிட்டு, முந்தா நேத்து 2 கோழி கொஞ்சம் நாய் தூக்கிட்டு போயிட்டு, அதான் இன்னைக்கு எத்தனை கோழி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன்.
ஓ அப்படியா லட்சுமி, சரி லட்சுமி, பத்திரமா பாத்துக்க. யாராவது வந்து தூக்கிட்டு போயிட போறாங்க. நாளைக்கு வேற புரட்டாசி ஆரம்பிக்குதான். இன்னைக்கு கரிசோறு திங்கிற ஆசையில யாராவது களவாண்டுட்டு போயிட போறாங்க. பாத்துக்க லட்சுமி. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? சரியில்லையே. சரி, அவ கடந்துட்டு போறா. நம்ம வீட்டு கோழியை யாரு தூக்க போறது? சரி, நம்ம வீட்ல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வருவோம். போயிட்டாளா? நல்ல வேலை போயிட்டா. பு, 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 பு. வாங்க வாங்க வாங்க, நெட்டவெளி கிட்ட வாங்க. இந்த கோழி ஆட்டைய போடுறோம். இந்த 2 காலையும் சிக்கன் 65 போடுறோம். வீட்ல இருக்க ஆட்டை பிரியாணிய போடுறோம். வச்சு நல்ல ஒரு கட்டு கட்டுறோம். நாட்டு கோழி பெரட்டல சமைச்சு என்ஜாய் பண்ணு நெட்டவெள்ளி. கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, சொர்க்கமே தெரியும். ஆஹா, தக்காளி கம 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 என வாசனை தூக்குற ஐட்டத்தை போட்டு சமைச்சாக்க அந்த இறைச்சிய கடிச்சு ருசிக்கிற வரையில் ஐயோ நீ காலி. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. எப்படியோ ஒரு வழியா இது 2ஐயும் சமைச்சு முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் இப்ப நல்லா சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். என்னடி நெட்டவெளி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா ஆச்சி? தள்ளுமா, நானும் பாக்குறேன். ஏம்மா, என்னம்மா இது? அந்த அத்தை ஏதோ கோச்சிக்கிட்டு போனுச்சுன்னு சொன்ன. அதானே, இங்க என்ன இந்த கட்ட கட்டிக்கிட்டு இருக்கு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. சத்த பொறுங்கடா கேப்போம் என்னன்னு. ஏடி நெட்டவெளி, இம்புட்டி நீ ஆடி சமைச்ச? பின்ன நான் சமைக்காம நீங்களா வந்து சமைச்சு தந்தீங்க? இல்லடி, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். சரி, இம்புட்டி வாங்குறதுக்கு உனக்கு ஏதிரி காசு? கறியெல்லாம் பார்த்தா நல்லா இள ஆட்டுக்கறியாவும் நாட்டுக்கோழி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அதான் உங்க வீட்டுல தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீ முன்ன பின்ன சோத்தையே பார்த்தது இல்லையா? இல்ல இதுக்கு மேல பார்க்கவே மாட்டியா? இல்ல கோழிக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் இதுக்கு அப்புறம் பார்க்கவே மாட்டியா? ஏன்டா அப்படி கேக்குற? நீ திங்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதான் கேட்டேன். பயமா இருக்குதே, கொஞ்சம் பொறுமையா தின்னுதே. எம்மோ, இங்க பாருமா அந்த அத்தையே எவ்வளவு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்குன்னு. இது எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கே அப்படியே நாக்குல எச்சி ஊறுதுமா. இதுல ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும் போலயே. ஆமாண்டா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வறுவல், லெக் பீஸ், சில்லி சிக்கன், கடாய் சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காவா? அடங்கொக்கா. நெட்டவெளியத்தை, இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு வந்தீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. லே, சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாதடா. நான் ஏன்டா இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து ஆட்டையை போட போறேன்? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்ததுடா. நானே இலை ஆடா பார்த்து வாங்கி, நானே நாட்டுக்கோழியா பார்த்து வாங்கி, என் கையாலேயே உரிச்சு, என் கையாலேயே குழம்பு வச்சு எடுத்து வந்திருக்கேன்டா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒண்ணும் நம்புற மாதிரி இல்லையே. லே, நீ நம்பனா நம்பு, நம்பலனா போட. இப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னா பேசலாம். அடி பாவி, இங்க 2 சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கமே, கொஞ்சமாச்சும் குடுப்போன்னு தோணுதா? இப்படி திங்கிறா பாரு, மலமாடு மாதிரி. மனசாட்சி இருக்கா இவளுக்கு கொஞ்சமாச்சும்? சின்ன பிள்ளைங்களை பார்க்க வச்சுட்டு திங்கிறமே, வயிறு வலிக்கும்னு கொஞ்சமாச்சும் தோணுதா அவளுக்கு? சீ, என்ன மனுஷி இவெல்லாம். உனக்கு செரிக்கவே செரிக்காதடி, வயித்தால போவ பேதி போவ. நீ எல்லாம் தின்னு முடிச்சுட்டு கக்கூஸ்குள்ளே தாண்டி உட்கார்ந்துருக்க போற. எப்படி திங்கிறா பாரு, பாவி பாவி. இருடி மொவலே, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளையில இருந்து 1 மாசத்துக்கு என்ன பண்றேன்னு பாக்குறேன்டி. இருடி. என்னடா சுபினு, அங்க ஏதோ மணக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு இப்படி திங்கிறீங்களே, நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஏன் இன்னைக்கு வீட்டுல சாப்பிடுறேன், நாளைக்கு வேற எங்கேயாவது போய் சாப்பிடுவேன். அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு சிக்கன் மட்டன் நல்லா வளைச்சு கட்டுறேன். நாளைக்கு எப்படி என்னத்தை கட்டுவேன்? ஏன்டா, நாளைக்கும் சாப்பிடுவேன். எப்படி முடியும், எப்படி முடியும்? நாளைக்கு தான் புரட்டாசியாச்சு. என்னது புரட்டாசியா? அதை வேற ஏன்டா ஞாபகப்படுத்துனீங்க? நல்லா தானடா போய்கிட்டு இருந்துச்சு. என்ன மக்களே, பாத்தீங்களா இந்த நெட்டவெளியோட ஆட்டத்தை? இன்னைக்கு இந்த தின்னு தின்றாலே, நாளைக்கு பாப்பா மக்களே இந்த நெட்டவெளி என்ன பண்றானே. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டுருங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க மக்களே, நேத்து நமக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்கன்னு பாப்போம். முதல்ல நான் சொல்றேன். சங்கீதா, பிரேம்குமார், பூங்கோதை, சரளா, குமராஜன் குமார், ரவிக்குமார், சாந்தி, கமல், தம்பூரதி செல்லப்பா, முனீஸ்வரன், மரியா ஜெனிஃபர். இப்ப நான் சொல்றேன். ஈஷா கோபிகா, அருள்தாஸ் பிரியா, ராமு நடராஜன், பாலமுருகன், நிஷா, குமார். இப்ப நான் சொல்றேன். முருகன், மணிமாறன், அனு ராகுல், ஹரிணி பாபா, முசினா அபிஷியல், புவனேஸ்வரி புவனா, பாலகணேசன், கிருஷ்ணவேணி, அச் இம்ரான், அனிதா அக்ஷயா அனிதா, டிகிஷ், விபி சௌந்தர்யா, கிருஷ்ணமூர்த்தி, ஜெஃப்ரின், ரோசி அமலதாஸ், சிவா அகிலன், கலைவாணி, ஜெமிமா ரைச்சல், ஹரிப்ரியா, லக்ஷன் சுரேஷ், வேலுசாமி. சரி மக்களே, எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு கிளம்புறோம். நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். வட்டுமா மக்களே, பாய் பாய்.